வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்ட வாரியாக டிஎன்எஸ்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாரி சொல்றேன். இது சிம்பிளா சொல்லப்போனா ஊரக வளர்ச்சித்துறை டிஎன்ஆர்டி இருக்குல்ல, அதே மாதிரிக்கு ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் இப்போ ஒரு முன்னேற்பாடா கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 8 மாவட்டம் நினைக்கிறேன் விட்டுட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா மாவட்டத்துக்குமே விட போறாங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய 30 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் வந்து விட போறாங்க. இதுக்கான தேர்வு முறைகள் வந்து என்ன? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? இதுக்கு எப்படிலாம் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாணிக்கு 38 மாவட்டத்திலும் இந்த வேலைவாய்ப்புகள் விடுறனால உங்க சொந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க as per அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கூடிய டீடைல்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேரும் பண்றேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ ஒரு கவர்மெண்ட் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேபி நம்ம மூலியமா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப நம்மளும் ஹாப்பி தான். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை டச் பண்ணீங்கன்னா டேரக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வரும். ஸோ அதில் இருந்து நீங்கள் இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், தேர்வு முறைகள் வந்து என்னென்ன அப்படின்றத நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கம்லேயும் உங்களுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம வெப்சைட்டில். இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ் ஹோல்டு மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெத்தான போஸ்ட் தான். ஸோ இது வந்து நார்மலான ஒரு கீழ்நிலை போஸ்ட்லாம் கிடையாது. ஒரு பேசிக்லேயே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரியில் கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். ஸோ மெயினாக அந்த வேலைகள் எங்கே மாதிரி இருக்கும் அப்படின்னா பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குல்ல, அது கலெக்டரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு சரௌண்டிங்கில் தான் வேலையே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து உங்கள் சொந்த ஊரில், ஏன்னா 38 மாவட்டத்துக்கும் வந்து விடுறாங்களே அதனால. ஸோ ஓவராலாக எவ்வளோ இதுக்கான வந்து காலி பணிகள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 400க்கும் மேலே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக வந்து டிஎன்எஸ்ஆர்எல்எம் ஆஃபீஸஸில் தான் உங்களுக்கான வேலைகளும் தரப்படும். ஓகே, இதில் என்ன மாதிரி இயக்கங்களை நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்காகவும் அதே மணிக்கு எம்பவரிங் ரூல் உமன்காகவும் பிளஸ் அதே மணிக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்கு அப்படின்னா அதுல முக்கியமான தேவையான விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா அது வந்து கரண்டா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், ரோட் ஃபெசிலிட்டிஸ் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய குப்பை கிடங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே ஒரு பிளாக் கோஆர்டினேட்டர் ரோல்ல இருந்து கரெக்டா நடக்குதா, இது வந்து ஒரு ரீசைக்கிள் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா போய்கிட்டே இருக்கா, எங்கேயுமே வந்து எந்த விதமான ஒரு பிளாக் வந்து இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சர்வே பண்ணி உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கலெக்டரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து இந்த இதுல வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ண போறீங்க. இந்த ஒரு மிஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா தான் வேலையும் வந்து பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ பேசிக்கான சம்பளம் இதுக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் சம்பளம் 25,000 இருந்து 30,000 வரைக்கும் வந்து இருக்கும். பிளஸ் இது போக உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஃபண்டிங் கைட்லைன்ஸையும் அலோன்ஸ் அப்படின்றது தரப்படும். பட் அதை வந்து மென்ஷன் வந்து அவங்க வந்து பண்ணல அலோன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்பளத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இதான் சம்பளமும் கூட. இந்த பிளாக் கோஆர்டினேட்டர் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணுங்க மெயினா. அது போக வந்து எம்எஸ் ஆஃபீஸோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான நாலேஜோ உங்களுக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எனி டிகிரி முடிச்சிட்டாலும் ஓகே தான், அது வந்து இன்ஜினியரோ ஆர்ட்ஸோ சயின்ஸோ என்ன இருந்தாலும் ஓகே தான். அதை தாண்டி அவங்க கொஞ்சம் குறிப்பாக கேட்டிருக்கக்கூடிய டிகிரி வந்து என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பிஎஸ்சியில் சிஎஸ் அப்படின்னா பிசிஏ முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இன்னும் கூடுதலாக முன்னுரிமை. அதாவது அதர் கேண்டிடேட்ஸ் டிகிரிஸ் முடிச்சவங்களை விட இந்த டிகிரிஸ் முடிச்சவங்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ரையாரிட்டி வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எம்இ மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரிலாம் பிஜி வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கேட்டகிரியில் ஒரு வேலை தான் ஓகேங்களா, அது வந்து இஃப் அப்படின்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தால் ஓகே, இல்லைனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணி நினச்சிக்குவாங்கல்ல, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, யாருனாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே, அது வந்து ஒரு முன்னுரிமையை எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும். அதே மாதிரிக்கே பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும். ஒருவேளை நீங்கள் விடோவாவோ இல்லை வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாவோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களா அப்படின்னா 40 வயசு, அதாவது 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை வந்து பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நீங்க அப்ளை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்துக்கான எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது அவங்க வந்து அலோஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த டேட்ல நீங்க போய் அந்த எக்ஸாமே அட்டெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ மொத்தம் வந்து இந்த 3 பேஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இதுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3லயும் இந்த 2லயும் ரிட்டன்லயும் அந்த பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த வேலைகள்ல வந்து எடுக்க வந்து செய்வாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுலயும் சில மார்க்ஸ் அப்படின்றது குடுக்கப்படும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 16. இன்னைக்கு தேதி 11. எப்படி பார்த்தாலுமே ஒரு 5லிருந்து 6 நாட்கள் வரைக்கும் டைம் வந்து இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கலாம்? ஏன்னா, இப்போ 5 தேதி வந்து ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து டைம் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ற மாரி இருக்கு கேட்பீங்களா? சொல்றேன். உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மஸ்ட்டா நீங்க வந்து குடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது சம்மந்தமான சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசென்ஸ். அதே மாரிக்கு இப்ப இன்கேஸ் நீங்க மதுரையிலருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க மதுரை தான் உங்களோட லோக்கல் அட்ரஸ் அப்படின்றக்கான உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ற மாரி இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாரி நான் வந்து சொல்லிறேன். ஃபர்ஸ்ட்டு கோயமுத்தூருக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருச்சு. திண்டுக்கல், மதுரை, சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி அண்ட் அகைன் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா விருதுநகர். இப்போ இன்னைய தேதி இந்த வீடியோ அப்லோட் பண்ற இந்த செகண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டத்துக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு நடுவுலயே வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்கேன்ல, அத டச் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப்னு தனியா குடுத்திருக்கேன் ஸ்லாஷ் போட்டு. அப்ளிகேஷன் வேணும்னா நீங்க அந்தந்த மாவட்டத்துக்கும் தனித்தனியா இருக்குங்க. நீங்க குழப்பிக்க வேண்டாம். இப்போ நீங்க சேலம் அப்படின்னா சேலத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் தனியா இருக்கு. அதோட அப்ளிகேஷன் ஃபார்மே ஸ்லாஷ் போட்டு தனியா குடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்க குழப்பிக்காம தாராளமா எடுத்துக்கலாம். மத்த டிஸ்ட்ரிக்ட் என்ன ப்ரோ? எங்க டிஸ்ட்ரிக்ட்னா இன்னும் வந்து அப்டேட் வந்து பண்ணல. ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டும் அப்டேட் பண்ணல. அதே மாரிக்கு நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மும் அப்டேட் பண்ணல. எப்ப வேணாலுமே பண்ணலாம். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ண நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க மறக்காம இந்த வீடியோட லிங்க் கூட நீங்க WhatsAppல சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப வந்து ஓப்பன் ஆகுதோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இருக்குன்னா நீங்க உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுவரைக்கும் விட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும் தான் லாஸ்ட் டேட் வந்து 16. மேபி இப்போ உங்களுக்கு ஒரு 2 தேதி தள்ளி விட்டாங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து விட நான் நம்மளோட டெலகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயோ உங்களுக்கு இன்டிமேஷன் குடுத்துட்டே இருக்கேன். ஸோ நீங்க மறக்காம டெலகிராம், வாட்ஸ்அப்லாம் நீங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிலேயே அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து விட ஆரம்பிச்சுருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் மதுரை அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்கான அப்ளிகேஷன் ஃபார்மும், நோட்டிஃபிகேஷனும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. ஓகே. நான் அப்படி கிளிக் பண்ணோனே நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த மாரி கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து வரும். ஓகேங்களா? அந்த மாரி பாக்ஸ் வந்து தெரியும். அந்த பேஜே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். சும்மா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜ்ல கிளிக்கர் அப்படின்றத டச் பண்ணோனே, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். அந்த பாக்ஸ நீங்க டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி தான் நம்ம வெப்சைட்ல எல்லா வேலைகளுக்குமே நீங்க வந்து நோட்டிஃபிகேஷனோ, அப்ளிகேஷன் ஃபார்மோ, அப்ளை லிங்கோ இல்ல பிடிஎஃப்ஓ எதுனாலும் சேம் ப்ராசஸ்ல டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக்கர் அப்படின்றத குடுக்குறேன். குடுத்தோனே எனக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மென்ட் ஆஃப் மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் வந்து வந்துருச்சா? இப்போ இதுல அதே பேஜ் குடுத்திருக்காங்க. இங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து குடுத்திருக்கேனா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்க நீங்க தொட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃப்பா உங்க மொபைலோ, லேப்டாப்போ நீங்க எதுல பார்க்குறீங்களோ அதுல வந்து வந்துரும். ஸோ இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? அவுட் சோர்சிங் பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்ற குடுத்துருங்க. எல்லாம் இங்கேயே குடுத்துருக்காங்கல்ல, அத அப்படியே நீங்க பார்த்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேர் வந்து என்ன, அப்பா, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், நீங்க வந்து என்ன ரிலிஜன், என்ன கம்யூனிட்டி, அதோட உட்பிரிவு. ஸோ அதே மாரிக்கு 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துறீங்க. அதே மாரிக்கே 12th, டிகிரி, யூஜி, பிஜி எல்லாமே நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் குடுங்க, இல்ல நோ குடுத்துருங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வந்து தமிழ் வழியா இல்ல இங்கிலீஷ் வழியான்னு கேட்குறாங்க. அது குடுத்துக்கோங்க. ஸோ கணினி சம்பந்தமா, அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியுமோ அது. அதே மாரிக்கு உங்ககிட்ட லைசென்ஸ் வந்து இருக்கா? உங்ககிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் சொல்லுவாங்கல்ல அது.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலாக இங்கே உங்கள் ஜிமெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க, இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நம்பர் மானி. அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக கொடுக்கக்கூடிய முகவரி நிரந்தரமான முகவரியை வந்து உங்களோட சிக்னேச்சர் மறக்காமல் இங்கே கொடுத்துட்டு எந்த நாள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க மதுரைக்குள்ளே அப்படின்ற பார்த்து கொடுத்துட்டு ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இது கூட 10th 12th டிகிரி இந்த மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் வந்து கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அட்டாச் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். ஸோ போஸ்ட் மூலியமாக அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து என்னன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், நான் உங்களுக்கு தனி லிங்க் கொடுத்துருந்தேன். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா அதில் எந்த அட்ரஸ் உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து February 16, ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸுங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து எல்லா மாவட்டத்துக்குமே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல வேலையும் கூட தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.